சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 11, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றது ஒன்றா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வியை பாருங்கள். நிலவில் ரயில் நிலையம் அமைக்க எந்த விண்வெளி அமைப்பு தற்பொழுது திட்டமிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை அப்படின்னு பார்த்தோன்னா நாசா தான் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க? 2025 ககன்யான் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம், அதாவது விண்ணிற்கு மனிதனை அனுப்பக்கூடிய திட்டம் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஆல்ரெடி சந்திராயன் 3 அப்படின்றத செஞ்சாங்க. ஓகேங்களா? ஸோ லூபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராயன் 4 ஜப்பானோடு இணைந்து நம்ம செயல்படுத்த முடிவு பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஜாசா அப்படின்னா யார் அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்ணாங்க? ஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு நிலவிற்கு விண்கலத்தை அனுப்புனாங்க. ராஸ்காஸ்மஸ் அப்படின்றவங்க ரஷ்யாவுடைய விண்வெளி நிறுவனம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா லூனா 25 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புனாங்க. ஆனால் அல்டிமேட்டாக அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நாசா தற்பொழுது நிலவில் ரயில் நிலையம் அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ லூனார் ரயில்வே அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து இந்த திட்டத்தை தற்பொழுது அறிமுகம் செய்தது நாசாவுடைய NIAC அப்படின்னு சொல்லக்கூடிய டெக் நிறுவனம் தான். ஒரு 6 புதுமையான ஐடியாஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த லூனார் ரயில்வே அப்படின்ற ஐடியா. ஓகேங்களா? ஸோ நிலவின் மேற்பரப்புல மேம்பட்ட போக்குவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றத இந்த ஐடியாவுடைய நோக்கமாக இருக்கு. ஸோ பயன்படுத்த உள்ள முறை அப்படின்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் லேவிடேஷன்ஸ் அப்படின்ற முறையை பயன்படுத்த போகிறாங்க. ஸோ மிதந்தபடி செல்லும் ரயில் அமைப்பை தான் அங்கே அமைப்பதா இப்போ தான் வந்து அந்த ஐடியாவை இக்னிட் பண்ணுறாங்க. ஸோ உதவும் தொழில்நுட்பம் ஃப்ளோட் ரோபோட்டை பயன்படுத்தி நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோட் ரோபோட்டுடைய வேகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 0.5 மீட்டர் வேகத்தில் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோடைய திறன் வந்து பல்வேறு வடிவில் உள்ள சுமைகளை சுமந்து செல்லக்கூடிய திறன் படைத்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லூனார் ரயில், அதாவது நிலவில் ரயில் நிலையத்தை அமைப்பதற்கு நாசா திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். ஸோ ஏற்கனவே நாசா வந்து நிலவுல மனிதர்களை அனுப்பியிருக்காங்க. எப்போ? 1969 ஜூலை 20 அனுப்புனாங்க. அப்போலோ 2 மிஷன் திட்டத்தின் கீழே. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின் என்ற 2 நபர்களை அனுப்புனாங்க. ஸோ சி ஆஃப் ட்ராங்குலிட்டியில கால் எடுத்து வச்ச 2 நபர்கள் அவங்க தான். ஸோ 21 மணி நேரம் 38 நிமிடங்கள் 21 வினாடிகள் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ அப்போலோ 2 விண்கலத்தை செலுத்தியவர் யாருன்னு கேட்டால் மைக்கேல் கோல்வின் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இதில் புக்கில் இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலவின் மறுபக்கத்தை ஆராய்வதற்கு சீனா அனுப்பியோட விண்கலத்தின் பெயர் என்ன? ஷாங்கி 4. ஸோ நிலவின் தென் துருவத்தில் ஸ்பெசிமென்ஸை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஷாங்கி 6 தற்பொழுது தான் அனுப்புனாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம நினைவு கூர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி, இந்தியாவில் ஆரோக்கியமற்ற உணவுகளால் ஏற்படும் நோயின் தாக்கத்தின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை 56.4% என்ன ஆகுது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகளை நம்ம உட்கொள்வதன் மூலமாக நோயின் தாக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு நாம் உட்கொள்ளக்கூடிய ஆற்றலில் 5% சர்க்கரை அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ICMR வந்து இந்தியர்களுக்கு உணவு வழிகாட்டுதலுக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 45% வந்து நம்மளுடைய உட்கொள்ளும் ஆற்றல்ல கேலோரிஸ் எதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னா தானிய வகைகள்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 15% வந்து இறைச்சிகள்ல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகளை நம்ம உட்கொள்வதன் மூலமாக நோயின் தாக்கம் நமது உடம்பில் வருவதற்கு 56.4% வாய்ப்புகள் சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நடைபெற்ற விஷயம் என்ன? இந்தியர்களுக்கான உணவு, அதாவது திருத்தப்பட்ட உணவு வழிகாட்டுதலை வழங்கியிருக்காங்க ICMR. ஓகேங்களா? இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்ற அமைப்பு. ஸோ நோக்கம் என்ன அப்படின்னா அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் தேவையை பூர்த்தி செய்யணும், தொற்று நோய்கள்ல இருந்து மக்களை தடுக்கணும். ஸோ இந்த 2 நோக்கங்களுக்காக தான் இந்த வழிகாட்டுதல்கள் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அவங்க என்ன அறிவுறுத்தியிருக்காங்க அப்படின்னா புரத பொடி அப்படின்றது நம்ம பயன்படுத்தக்கூடாது, புரோட்டீன் பவுடர்ஸ் உடம்பு கூடுவதற்காக பயன்படுத்தக்கூடியது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. உப்பு பயன்பாட்டை நம்ம அளவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இது மாதிரி 17 வழிகாட்டுதல்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்திய மக்கள் குறைவாக உட்கொள்பவை அப்படின்னு பார்த்தோம்னா அமினோ அமிலம், கொழுப்பு அமிலம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை நம்ம குறைவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்?
ஒரு புக் கண்டென்ட். அதிக அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் உடலுக்கு நல்லதா? ரொம்ப நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னே சொல்லுவாங்க. இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கும் இது வந்து. அதுக்கப்புறம் குறை அடர்த்தி கொண்ட லிப்போ புரதம் அப்படின்றது இதய நோய்க்கான ஆபத்தை கூட்டும். இது ஆரோக்கியமற்ற உணவு வகைகளை சாப்பிடும் பொழுது LDL அப்படின்றது கூடிரும். ஓகேங்களா? அதாவது லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன்ஸ் அப்படின்றது கூடிரும். ஸோ அதனால ஆரோக்கியமற்ற உணவு வகைகள் முக்கியமாக ஜங்க் ஃபுட்டை எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உயிர் சமுதாயத்தில் கரிம பொருட்கள் ஒரு தொடர் வரிசையாக உயிரினங்களுக்கு கடத்தப்படுகிறது. அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. உணவு சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் பாருங்க. மூன்றாவது கேள்வி, உலக அளவில் சரக்கு ஏற்றுமதி நாடுகளின் தரவரிசையில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் இடம் 2023 பொறுத்த வரைக்கும் 17வது இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே நாம 19வது இடத்துல இருந்தோம், தற்பொழுது 17வது இடத்திற்கு முன்னேறி இருக்கோம். 4வது இடம் அப்படின்றது சூரிய ஆற்றல் திறன்ல ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு நாம 4வது இடத்திற்கு முன்னேறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய காலங்களில் படித்தோம். அதுக்கப்புறம் முதலிடத்துல, அதாவது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் தனது தாய்நாட்டிற்கு அனுப்பக்கூடிய பணத்தின் அளவை பொறுத்த வரைக்கும் 100 கோடிக்கு மேல, அதாவது 111 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து நம்ம அனுப்பி உலக சாதனை படித்தோம். முதலிடத்துல இருக்கும் அதுல அப்படின்ற விஷயம் பார்த்துருக்கீங்களா? ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, உலக அளவில் சரக்கு ஏற்றுமதி நாடுகளின் தரவரிசையில் 17வது இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்ற விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ இந்திய ஏற்றுமதியின் புள்ளி விவரங்கள் தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க. யார் அப்படின்னா மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரியும். ஓகேங்களா? ஸோ 2023-24க்கான மொத்த சரக்கு மற்றும் சேவை ஏற்றுமதி சார்ந்த புள்ளி விவரங்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. 238 நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதில் 115 நாடுகளோடு ஏற்றுமதி அப்படின்றது அதிகமாக இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 46.5% ஏற்றுமதிகள் இந்த 115 நாடுகளுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மொத்த ஏற்றுமதியில. ஸோ ஒட்டுமொத்த உலக ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு 1.7 இருந்தது 2014. தற்பொழுது 1.82% கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடப்பு ஆண்டில் இந்தியாவிலிருந்து அதிகமாக இறக்குமதி செய்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரகம் 3560 கோடி டாலருக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இந்திய ஏற்றுமதி வளர்ச்சியை ஊக்குவித்த முதலாவது காமன்வெல்த் நாடு அப்படின்னு கேட்டால் ரஷ்யா அப்படின்னு சொல்லணும். சரக்கு ஏற்றுமதியில் வளர்ச்சி பெற்ற துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும், அது பர்டிகுலரா சரக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 17 துறைகள் அப்படின்றது வளர்ச்சியில் பாதையில் சென்றுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மொத்த ஏற்றுமதியில் 48.4% சரக்கு ஏற்றுமதி இந்த 17 துறைகள்ல இருந்து நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 2023 இந்தியா இறக்குமதியையும் குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பர்டிகுலரா 124 நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களையும் நாம குறைச்சிருக்கோம், ஏற்றுமதியும் அதிகப்படுத்தியிருக்கோம். பர்டிகுலரா 115 நாடுகள்ல ஏற்றுமதி அப்படின்றத மிகவும் அதிகப்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை இந்திய அரசாங்கம் எப்போ வெளியிட்டாங்க? 2015 ஏப்ரல் 1 அப்படின்னு தெரியணும். ஸோ யார் வெளியிட்டா? ஸோ மத்திய அமைச்சகம் தான் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? தொழில்துறை அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தான் வெளியிட்டிருப்பாங்க. வெளிநாட்டு வாணிப கொள்கைக்கான காலகட்டம் 2015-2020 எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை பேசுது. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துவது, உற்பத்தியை அதிகப்படுத்துவது, மேக் இன் இந்தியா திட்டம், டிஜிட்டல் இந்தியா திட்டம் போன்ற திட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பது தான் இந்த கொள்கையோடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ஏற்றுமதி உதவிகள் 25% அளவு குறைக்கவும், இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்தியா தயாரிப்பு என்ற கருத்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க. அதாவது பின்வருவனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதி, இன்விசிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா எதை சொல்லலாம்? சுற்றுலாத்துறை தான் வந்து புலப்படாத ஏற்றுமதி. ஸோ ஏற்றுமதி சார்ந்து படிச்சதுனால இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டோம். 4வது கேள்வி, ஆரவழி மலைத்தொடரில் புதிய சுரங்கங்களுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்ற உத்தரவு எந்த மாநிலத்திற்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், டெல்லி 4 மாநிலங்களுக்குமே பொருந்தும். ஏன்னா ஆரவழி மலைத்தொடர் 4 பகுதிகளிலுமே இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவு கொடுத்திருக்காங்க, ஆரவழி மலைத்தொடரில் புதிய சுரங்கங்கள் தடை அப்படின்னு. ஸோ 4 மாநிலங்களுமே பின்பற்றணும். ஸோ ஆல் கரெக்ட் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை. ஸோ உத்தரவு பிறப்பித்த நீதிபதி BR கவாய், AS ஓகா அப்படின்றவங்க. ஸோ கூடுதலாக இன்னொரு உத்தரவை சொல்லியிருக்காங்க, புதிய சுரங்கங்களுக்கு தடை பிளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா ஆரவழி மலைத்தொடர் ஒரே மாதிரியான வரையறைக்கு கொண்டு வருவதற்கான குழு அப்படின்றது அமைக்கணும். ஏன்னா ராஜஸ்தான்ல ஒரு மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க, டெல்லியில ஒன்று ஃபாலோ பண்றாங்க, ஹரியானால ஒன்று ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஒரே மாதிரியான விஷயங்களை இனிமேல் ஃபாலோ பண்ணணும், அதற்கான ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த குழுவில் இடம்பெறக்கூடியவர்கள் யாரு அப்படின்றதை அவங்களே சொல்றாங்க. மத்திய அமைச்சக செயலர் இருப்பாங்க, 4 மாநில வனத்துறை செயலர் இருப்பாங்க, இந்திய வன அளவை நிறுவனம் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் இருப்பா அப்படின்னா மத்திய குழுவில் தலா ஒரு பிரதிநிதிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த
பிரதிநிதிகள்லாம் வச்சு ஒரு குழு அமைக்கிறாங்க ஆரவழி மலைத்தொடர் சார்ந்து விவாதம் பண்ணுவதற்கு, பிளஸ் ஒரே கிரைட்டீரியாக்குள்ள ஆரவழி மலைத்தொடர் சார்ந்த செயல்பாடை கொண்டு வரணுன்றதுக்காக. ஓகேங்களா. அடுத்த விஷயம், ஆரவழி மலைத்தொடர் அப்படின்றது இந்தியாவிலேயே மிகவும் பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்றை ஸ்ட்ரைக் பண்ணாது. ஓகேங்களா. அது பேரலல் பொசிஷன்ல இருக்கிறதுனால தென்மேற்கு பருவமழை அப்படின்றது அங்கே பெய்யாது. ஸோ அதனால தான் ராஜஸ்தான் வறண்ட பகுதியாக இருக்கு. அடுத்த விஷயம் இங்க பாருங்க, இந்திய உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? அலாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவை 4 மாநிலங்களுமே கேட்க வேண்டிய சூழ்நிலை. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் நீதித்துறையில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது உச்சநீதிமன்றம் அப்படின்னு தெரியும். ஸோ அடுத்த விஷயம், இந்தியாவில் கால் அழுகல் நோய் எந்த வேளாண் பொருட்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெல் பொருட்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ இது ஒரு பூஞ்சை நோய், கால் அழுகல் நோய் அப்படின்றது. அதே மாதிரி இளஞ்சிவப்பு புழுக்களால் வரக்கூடிய பூஞ்சை நோய் அப்படின்றது பருத்திக்கு வரும். டிக்கா டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடலைக்கு வரும். கரும்புக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவப்பு அழுகல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பூஞ்சை நோய்கள் தான். இதெல்லாம் வேளாண் பொருட்களில் வரக்கூடியது, ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெல்லில் கால் அழுகல் நோய் அப்படின்றது ஏற்படுது. ஸோ இப்போ என்ன அந்த நோய்க்கான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, மத்திய பூச்சிக்கொல்லிகள் வாரியத்தில் கால் அழுகல் நோய்க்கு எதிராக ட்ரைகோடெர்மா ஆஸ்பெரல்லம் அப்படின்ற ஒரு மருந்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. யார் அப்படின்னா லூதியானா வேளாண் பல்கலைக்கழகம். கால் அழுகல் நோய் அப்படின்றது எந்த மாதிரியான நெல் வகைகளை பாதிக்குது அப்படின்னா, பாசுமதி, அதாவது இந்தியாவில் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு அரிசி வகை. இந்த அரிசியை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பாசுமதி நெல் நாட்டிலேயே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பூஞ்சை நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன மாதிரியான பூஞ்சை அப்படின்னா புசாரியம் வெர்டிசிலியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாற்று நிலைகளிலேயே பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லிட்டாங்க. ட்ரைகோடெர்மா ஆஸ்பெரல்லம் அதற்கு எதிரான ஒரு பூச்சிக்கொல்லியை தற்பொழுது லூதியானா வேளாண் பல்கலைக்கழகம் பதிவு செஞ்சிருக்காங்க மத்திய பூச்சிக்கொல்லிகள் வாரியத்தில். ஸோ உயிரி கட்டுப்பாடு முகவராக இது செயல்படும், நோய் மேலாண்மைக்கு உதவும், ரசாயனமற்றதாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்த விஷயம் பாருங்க, தாவரங்களில் ஏற்படக்கூடிய பூஞ்சை கொல்லிகள். வாடல் நோய் அப்படின்றது பருத்தியிலே ஏற்படுது. டிக்கா நோய் அப்படின்றது வேர்க்கடலில் ஏற்படுது. சிவப்பு அழுகல் அப்படின்றது கரும்புலையும், பிளாஸ்ட் நோய் அப்படின்றது நெல்லிலையும், வெண்துரு நோய் அப்படின்றது முள்ளங்கியிலையும் ஏற்படுது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. அடுத்த விஷயம் பாருங்க, இங்க பாருங்க, பின்வரும் வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிக ஏற்றுமதி மதிப்பை தருகின்றது? பாசுமதி அரிசி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. அடுத்த விஷயம், 6வது கேள்வி, ஐநாவின் எந்த நிதியத்திற்கு இந்தியா $5 லட்சம் நன்கொடையாக வழங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா UNOCT அப்படின்னு சொல்லக்கூடிய நிதியத்துக்கு தான் இந்தியா $5 லட்சம் நன்கொடையாக கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ ஐநாவுடைய மற்ற நிதியங்கள் UNDP அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டுதோறும் மனிதவள மேம்பாட்டு குறியீடை வெளியிடுவாங்க. ஸோ இந்த ஆண்டு கூட வெளியிட்டாங்க. 193 நாடுகள் பட்டியலில் இந்தியாவிற்கு 134வது இடம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம். 0.644 அப்படின்றத இந்தியாவோட மதிப்புன்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிசெஃப் அப்படின்றது குழந்தைகளுக்கான நிதியம், ஐநாவின் அங்கமாக பார்க்கப்படுகிறது. அதற்கப்புறம் UNODC அப்படின்றது ஐநாவின் அலுவலகம். எதற்கானது அப்படின்னா போதைப் பொருட்கள் சார்ந்து அதை வந்து ஒழிப்பதற்கான ஒரு அலுவலகம் தான் UNODC அப்படின்றது. ஓகேங்களா. சரி, அடுத்து இங்க பாருங்க, UNOCD அப்படின்னா என்னது? யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆஃப் கவுண்டர் டெரரிசம், பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு நிதியம். ஸோ அந்த நிதியத்துக்கு தான் இப்போ தற்பொழுது இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா $5 லட்சம் வந்து நன்கொடையாக கொடுத்திருக்காங்க. இது 2017 உருவாக்கப்பட்டது. பயங்கரவாத எதிர்ப்பு திறன் மற்றும் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது தான் இதோடைய நோக்கம். ஸோ நிதி பயன்பாடு உலகளாவிய பயங்கரவாத எதிர்ப்பு திட்டத்திற்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இந்தியா எதிர்ப்பு 2 விஷயம் அப்படின்னா பயங்கரவாதத்திற்கு நிதி அளிக்கிறது எதிர்க்கிறாங்க, பயங்கரவாத பயண திட்டத்தையும் எதிர்க்கிறாங்க. இந்தியாவின் பங்களிப்பு அப்படின்றது இந்த நிதி வந்து கிழக்கு மற்றும் தென்னாப்பிரிக்கா உறுப்பு நாடுகளின் பயங்கரவாத எதிர்ப்பு திறன்களை வளர்ப்பதற்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த விஷயம், ஒரு புக் கண்டென்ட். ஸோ ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் நடவடிக்கையின் பட்டியல் ஏற்கனவே 15 இருக்கு. ஸோ அதில் வந்து ஆசியாவில் முதல்ல போடப்பட்டதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஐக்கிய நாடுகள் சபை இந்திய பாகிஸ்தான் கண்காணிப்பு பணி UNIPOM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில. ஸோ 1965 போடப்பட்டது. ஸோ 1965 என்ன நடந்திருக்கும்? இந்திய பாகிஸ்தான் போர் நடந்திருக்குல்ல. ஸோ அமைதி காக்கும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்த விஷயம் பாருங்க, இந்த சர்வதேச நிறுவனங்கள் சார்ந்த விஷயங்கள் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? GATT அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க? சுதந்திர வர்த்தகத்தில் ஈடுபடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் IMF அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுப்பவைகள் சமநிலைப்படுத்துதல், ஓகேங்களா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் IBRD அப்படின்றாங்க, உலக வங்கி, அதான் IBRDன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? வளர்ச்சி நிதியாக பார்க்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் UNO, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், நாடுகளிடையே அமைதி பேணுவது இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்த விஷயம், உலகில் சக்தி வாய்ந்த சூரிய புயல் ஒளிக்காட்சிகளாக காணப்பட்ட
காணப்பட்ட பகுதி டாஸ்மானியாவிலிருந்து பிரிட்டன் வரைக்கும் ஒளிக்காட்சிகளாக நேற்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நிறைய இணையதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த சூரிய புயல் அப்படின்றது பூமியை தாக்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் நேற்று சென்னையில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச வான்வெளி மையம் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாசா ஏற்கனவே இன்டிமேஷன்ஸ் கொடுத்தாங்க, எல்லாருமே வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்னையிலையும் பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தென் அமெரிக்கா அப்படின்றது ஸோ எல்னினோ லானினா அப்படிலாம் படிச்சுட்டு இருந்தோம் சமீபத்திய காலங்களில். ஸோ இந்த வருஷம் என்ன வருஷம் அப்படின்றத சொல்லுங்க, எல்னினோவா லானினாவான்னு. ஸோ இந்த தாக்கங்களை எங்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா தெற்கு ஆசியாவிலையும் ஏற்படும், தென் அமெரிக்காவிலையும் ஏற்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தற்பொழுது உலகில் சக்தி வாய்ந்த சூரிய புயல் எங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா டாஸ்மானியா பகுதியிலிருந்து பிரிட்டன் வரைக்கும் வெறும் கண்களாகவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஏ மற்றும் பி ரெண்டுமே ஆன்சர் தான். ஸோ நடைபெற்றவை 2 சதாப்தங்களாக நிகழாத சூரிய புயல் மே 10 நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால விஞ்ஞானிகள் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. சூரிய புயல் பூமியை தாக்குவதன் மூலமாக என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படும், மின் விநியோகம் துண்டிக்கப்படும், விமான போக்குவரத்து ரத்து செய்யப்படும். ஸோ இதெல்லாம் நாம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டாஸ்மானியா முதல் பிரிட்டன் வரைக்கும் இந்த ஒளி வடிவில் சூரிய புயல் அப்படின்றது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ முன்னர் நிகழ்ந்தவை அப்படின்னு பார்த்தோம்னா 2003 ஸ்வீடன் இருக்குல்ல, அந்த ஸ்வீடனில் வந்து சூரிய புயல் அப்படின்றது தாக்கியிருக்கு. ஸோ தென்னாப்பிரிக்காவில் மின் கட்டணம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு புக் கண்டென்ட். சூரிய புயல் என்ன சொல்றாங்க, சூரியனில் உருவாகும் மின்காந்த புயலை தான் சூரிய புயல் சொல்றாங்க. இது அதிக அளவு வாயுக்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவைகள் சூரிய புயலை உருவாக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜியோகிராபிக்கலா சில நிகழ்வுகள் எங்கெங்க நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். கடல் புகை சாதாரணமாக எங்கு காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்க்டிக் பகுதியில் கடல் புகை அப்படின்றது சாதாரணமாக காணப்படும். அடுத்த விஷயம், எரிவாயு மற்றும் புரோபைன் அடுப்புகள் கொண்ட வீடுகளில் எந்த வாயு இயற்கையாகவே அதிகரிக்கின்றது அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு, அதாவது நைட்ரஸ் டை ஆக்சைடு அப்படின்றது நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்றது அதிகமாகுது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்றது அனஸ்தீசியால பயன்படுத்துவாங்க, மயக்க மருந்தாக பயன்படுத்துறாங்க. இது நைட்ரஜன் டை ஆக்சைடு, அதாவது யார் வீட்டிலலாம் வந்து கேஸ் அடுப்பு பயன்படுத்திட்டு இருக்கோமோ இயற்கையாகவே இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடுடைய வாயு வந்து அதிகமாகிடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பசுமை கிரீன் ஹவுஸ் கேஸஸ் பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னென்ன, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், சல்ஃபர் டை ஆக்சைடு, இதெல்லாம் பசுமை இல்ல வாயுக்கள் தான். நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்றது எரிவாயு அடுப்பு பயன்படுத்தக்கூடிய வீடுகளில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு வருடத்தில் பில்லியனுக்கு 4 பாகங்கள் அப்படின்றது நைட்ரஜன் டை ஆக்சைடு உயருது அப்படின்னு சொல்றாங்க கேஸ் அடுப்பு பயன்படுத்தக்கூடிய வீடுகளில். ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா அமில வாயு தன்மையுள்ளது, ஆக்சிஜன் ஏற்றத்தை அதிகமாக செயல்படுத்தக்கூடியது. ஸோ இதோடைய மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா மனித செயல்கள் தான், அதான் ஆந்த்ரோபோஜெனிக் செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயற்கையாக எரிமலை மற்றும் பாக்டீரியா மூலமாகவும் நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்றது உருவாகும். ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம கார் அப்படின்றது ஓட்டுறோம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ பகுதியளவு எரிக்கப்பட்ட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மூலமாக நைட்ரஜன் டை ஆக்சைடு உருவாகுது. அதுக்கப்புறம் விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரலை பலவீனம் அடைய செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அமிலமலைக்கு காரணமாக இருக்கும். அப்புறம் நைட்ரேட் அப்படின்றது இதன் மூலமாக உருவாக்கப்படும், அந்த நைட்ரேட் மூலமாக மூடுபனி அப்படின்றது உருவாகும். தாவர வளர்ச்சி அப்படின்றது பாதிக்கப்படும், செறிவு மிகுந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு அந்த தாவரங்கள்ல உட்புகுத்தும் போது. ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம். ஸோ எல்பிஜி சிலிண்டர் வந்து புரோபைன் வாயுவால் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு மனமற்ற வாயு. ஸோ அது கசிவதை கண்டுபிடிப்பதற்காக தான் மெர்காப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய துர்நாற்றம் கொண்ட வேதிப்பொருளை பயன்படுத்துறாங்க. ஸோ வாயு கசிவினை இது கண்டறியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ SO2 அப்படின்றது எந்த மாதிரி தன்மை படைத்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்கும் காரணியாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்றது நம்ம பார்த்தோம், NO2வும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11. ஸோ அதோடைய 2024 மையக்கருத்து என்ன சொல்றாங்க, பள்ளிகள் முதல் ஸ்டார்ட் அப் வரை இளம் மனங்களை புதுமைப்படுத்துதல் அப்படின்றதான் மையக்கருத்தாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஐக்யூப் கமர் அப்படின்றது என்ன அப்படின்னா பாகிஸ்தானின் முதல் நிலவு ஆய்வுக்கோளாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அது புகைப்படங்கள்லாம் எடுத்து அனுப்பி விட்டுருக்கு. ஸோ இது எதன் மூலமாக அனுப்பப்பட்டது அப்படின்னா ஷாங்கி 6 சைனா அனுப்புனாங்கல்ல நிலவிற்கு, அந்த செயற்கைக்கோள் மூலமாக அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த விண்கலம் மூலமாக
மூலமாக அனுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்னை வெள்ள மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எப்படி மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 தமிழக அதிகாரிகள் சென்னை எங்க போயிருக்காங்க, ஜப்பானுக்கு போயிருக்காங்க. டோக்கியோல சில வகுப்புகளை முடிச்சுட்டு சென்னை வெள்ள மேலாண்மைக்கு சிறந்து செயலாற்றும் வகையில் இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபியூஜியன் போர்க்கப்பல் அப்படின்றது சீன உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் கூடிய விரைவில் வந்து அவங்க இந்திய கடற்படையில் சேர்க்க போறாங்க. ஸோ இது ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ நாமளும் என்ன ஆகணும் அப்படின்னா நிறைய போர்க்கப்பல் அப்படின்றத பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு உந்துதலை ஏற்படுத்துது. ஓகேங்களா. அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்துறை அறிவியலில் பெண்களுக்கான முதன்மையான பல திட்டங்களை இம்முயற்சி மூலம் அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன முயற்சி அப்படின்னா கிரண் அப்படின்ற முயற்சி மூலமாக. ஓகேங்களா. ஸோ ஆசிய உள்ளரங்கு சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற இந்திய தடகள வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோதியா ராஜி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ இவங்க 2024 ஆசிய உள்ளரங்கு சாம்பியன்ஷிப்லையும் தங்கம் வென்றிருக்காங்க. தற்பொழுது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் நடந்த தடகள போட்டி 100 மீட்டர் தடை தாண்டு ஓட்டம் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ இவங்களும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் சூழல்ல இருக்காங்க. ஸோ இன்னும் தகுதி பெறல. ஓகேங்களா. அடுத்த விஷயம் ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்குறோம். நிலவில் ரயில் நிலையம் அமைப்பது யாருடைய திட்டமாக பார்க்கப்படுகிறது? நாசாவுடைய திட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியமற்ற உணவுகளை உட்கொள்ளுதல் மூலமாக நோயின் தாக்கம் 56% ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. உலக அளவில் சரக்கு ஏற்றுமதி நாடுகள் பட்டியல்ல நாம 17வது இடத்திற்கு போயிருக்கோம். ஸோ புதிய சுரங்கங்களுக்கு தடை எங்க? ஆரவழி மலைத்தொடர்ல புதிய சுரங்கங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். கால் அழுகல் நோய் அப்படின்றது நெல் பயிர்கள்ல காணப்படுது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். $5 லட்சம் நன்கொடை கொடுத்திருக்காங்க இந்தியா. யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஐநாவுக்கான பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சூரிய புயல் அப்படின்றது பூமியை முதல் முறையாக தாக்கியிருக்கு 2 சகாப்தங்களுக்கு அப்புறம். ஓகேங்களா. 2003ல தாக்குச்சு. அதுக்கப்புறம் இப்போதான். ஸோ அதுக்கப்புறம் எரிவாயு மற்றும் புரோப்பைன் அடுப்பு மூலமாக நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒவ்வொரு வீடுகள்லையும் அதிகமாகுது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சென்னை வெள்ள மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எப்படி மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸிங்காக ஜப்பான் உறுதுணையாக இருக்காங்க. ஸோ அங்கே நாம அதிகாரிகள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு போயிருக்காங்க. ஆசிய உள்ளரங்கு சாம்பியன்ஷிப் போட்டி, அதுவும் தடகள போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்ற இந்திய வீராங்கனை அப்படின்னா ஜோதியா ராஜி அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புகள் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.